சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,15,00,000 மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள் என துணை முதலமைச்சர் தெரிவித்தார். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் மொத்தமாக 1,64,65,525 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாக ஜனவரி மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,15,00,000 மகளிர் பயன்பெற்று வருகிறார்கள் என தெரிவித்தார். மேலும் கடந்த 19 மாதங்களில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக ரூபாய் 21,657 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் இதுவரை உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த மகளிருக்கு புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லையா? உங்களுக்காக துணை முதல்வர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கும் நோக்கத்தோடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது 2023ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் தமிழகத்தில் வசிக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஊக்குத்தொகை ஆனது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியை ஒட்டி வரவு வைக்கப்படுவது வழக்கமாகும். இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டு மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான உரிமை தொகை ரூபாய் 21,657 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுமார் 1,15,00,000 மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதுவரை உரிமை தொகை பெற்றிராத தகுதி வாய்ந்த மகளிருக்கு புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் என துணை முதல்வர் உறுதியளித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த நிலையில் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் உடனே விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க காத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு குட் நியூஸ் வெளியிட்டிருக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தில் பயன்பெறாமல் காத்திருந்தவர்கள் உடனே விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ளார். கடந்த 19 மாதங்களில் இந்த திட்டத்தில் 1,15,00,000 பேர் பயன்பெற்று வருவதாகவும் அவர்களுக்காக 21,000 கோடி ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு மூலம் பெண்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஏனென்றால்
தகுதிகள் இருந்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இவ்வளவு நாட்கள் பயன்பெற முடியாமல் இருந்தன. எப்போது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என காத்திருந்தன. அவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தியை இப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இப்போது இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாருடைய விண்ணப்பம் எல்லாம் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொருளில்லா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. மற்றவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஏழை எளிய மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்கள் 5 ஏக்கர் நன்செய் 10 ஏக்கர் புன்செய் நிலங்கள் மிகாமல் வைத்திருப்பவர்கள் எந்த அரசு பதவிகள் மற்றும் பணியிலும் இல்லாதவர்களின் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஒரே ரேஷன் கார்டை கொண்டு 2 பேர் தனித்தனியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. கள ஆய்வு மூலம் அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்தினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஏற்கனவே குடும்ப அட்டையில் பெயர் இருப்பவர்கள் அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதிய திட்டங்களில் மாதாந்திர உதவித்தொகை பெற்று வந்தால் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. வார்டு உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இந்த திட்டத்தின் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சில், ஒன்றிய குழு உறுப்பினர், தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, அரசு பணியாளர்களின் குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க கூடாது. அவர்களுக்கு இந்த உதவி தொகை கிடைக்காது. HIV, பார்க்கின்சன், முதுகு தண்டுபட நோய் உள்ளிட்ட வாழ்வியலை முடக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிறப்புரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அரசின் வேறு ஏதேனும் திட்டத்தில் மாதாந்திர உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்தால் அவர்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.